ஐயோ, நாக்கு 4 நட காலு 10 மூக்கு 3 முகத்தாறு கண்ணு நான் ஏறுன்னு டப்புன்னு சொல்லுவானே, என் புள்ள எப்படி நான் தாரவாத்து கொடுக்க போறேன்? ராஜலட்சுமி என்னாச்சு? என்ன ஆச்சா? நீங்க ஆட சொன்னீங்க, நாங்க ஓவர் ஆடிட்டோம். நீங்க பாட சொன்னீங்க, நாங்க ஓவரா பாடிட்டோம். கடைசில என் புள்ள சிவாவையும் அபியை நல்லா பிரிச்சு வச்சிட்டீங்கல்ல. நாளைக்கு காலையில நம்ம மகன் சிவாவுக்கும் அபிக்கும் தான் கல்யாணம். எப்படி நடக்கும் மாப்ள? நடக்கும் ப்ரோ, சொன்னா நடக்கும். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு திருவள்ளர் செல்வன் புரூஸ்லியையும் திருவள்ளர் செல்வி சுந்தராம்பாளையும் தூக்கிடுறேன். அதுக்கப்புறமா உங்க பிளான் படி உங்க குழந்தைங்க கல்யாணத்தை உங்க இஷ்டம் போல நடத்துங்க. போலீஸ்ல என்ன காட்டி கொடுக்காம இருந்தீங்க இல்லையா, அதுக்கான நன்றி கடன். எப்படி தெரிக்க விட்டல? ஐயோ, ராஜலட்சுமி, இது நம்ம பெட்ரூம் இல்ல. வெக்கமா இருக்குங்க. நம்ம யாரும் இங்க இருக்க வேணாம். அசடு வா மாப்ள. ஏய், வேணான்னு சொன்னா விட்டுருவியா? நீ வேணான்னு சொன்னா நான் விட்டுட்டு போயிடுவேன். விட முடியாது, விடவும் மாட்டேன். I love you சிவா, I love you சிவா, I love you. என்னடி திடீர் ஃபீலிங்ஸ் புதுசா? இல்ல சிவா, சின்ன வயசுல இருந்தே எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். திட்டுறது, சண்டை போடுறது, முறைக்கிறது எல்லாமே உன் கூட தான்டா. வழக்கமா போடுற சண்டை மாதிரி தான். உன்னை வேணான்னு ப்ரூஸ்லி. போதும் போ. மாட்டேன், நீ தான் வேணும். காலையில் உனக்கும் ப்ரூஸ்லி கல்யாணம். போ. உன்னை விட முடியாதுன்னு சொல்ற, நீ விட்டு கொடுக்குறேங்கிற, போயிடுவியா? பச்சையா சொல்ற. அவன் விரல் என் மேல படும்போது நீ தொடர மாதிரியே இருந்துச்சு. உன் ஞாபகம் தாண்டா வந்துச்சு. தப்பு பண்ணிட்டேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாது சிவா. என்னடி புதுசா படம் காட்டுற? இதை நான் நம்பணுமா? இப்ப என்ன பண்ணா நீ நம்புவ? இப்ப என்ன பண்ணா நீ நம்புவ? இப்ப அது நம்புறியா? லைட்டா. வெக்கத்தை விட்டு சொல்ற, நீ ஓவரா பண்ற. Love you சிவா. I love you. I love you so much. உனக்கு என்ன சின்ன வயசுல இருந்தாண்டி பிடிக்கும். எனக்கு உன்னை கருவிலே பிடிக்கும். என்னமோ பெருசா ஒரு செகண்ட் முன்னாடி பிறந்தவன் பெருமையா சொல்லுவேன். நான் விட்டு கொடுத்ததாண்டி ஒரு செகண்ட் முன்னாடி பிறந்தேன். அதுக்கு காரணம் நான் உன்னை கருவிலே காதலிச்சு. உலகத்திலே கருவில காதலிச்சது நீ மட்டும்தான்டா. சரி வா, கல்யாணம் பண்ணிக்கலாம். இவன் ஆள் கூட சேர்ந்ததை பற்றி ஃபோனில் பெருமையாக சொன்னவன் என் ஆள் கூட நான் சேர்றதை பற்றி எதுவுமே சொல்லலை. என் ஆள் சுவா கண்டுபிடிக்கிறேன். இவன்கிட்ட 2ல் 1 கேட்குறேன். நட்பு ப்ரோய் நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. நீங்கள் 2 பேர் சேர்ந்துட்டீங்க, எங்களுக்கு என்னடா வழி? நட்பு, உனக்கு நாளை காலையில் 5 மணிக்கு இதே மண்டபத்தில் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா. நாளை காலையில் 5 மணிக்கா? போட்டா நாங்கள் இப்பயே போய் எங்கேயா கல்யாணம் பண்ணிக்கிறோம். என்னடா? வெளியில காசியோட ஆளுங்க உன்னை ரவுண்டு கட்ட காவ கத்துட்டு இருக்காங்க. வெளியில போன உனக்கு சங்கு தான். பரவாயில்லையா? சொல்றது கேளுடா. சரிடா, 5 மணிக்கே வச்சுக்கலாம் நட்பு. இதை பாடுறா, ஃபிக்ஸ் பண்ணபடி எங்க முகூர்த்தம் காலையில 9 to 10. நம்ம பிளான் படி காலையில 5 மணிக்கு புரோகித இங்க வர வச்சு நம்ம கல்யாணம் பண்றோம். ஓகேவா? நம்ம பிளான்ல புரோகிதர் எப்படி? அதெல்லாம் எங்க அப்பா பார்த்துப்பாரு. அது எப்படி பேசுவாரு? இப்ப பாரு. அண்ணா சொல்லுங்க அண்ணா. முகூர்த்தத்தில் ஒரு சின்ன சேஞ்சு. தான் 5 மணிக்கு நம்ம சிவாவோட கல்யாணத்தை நடத்திடலாம். 5 மணிக்கா? பிரம்ம முகூர்த்தம்னா
பேஷா பண்ணிடலாம். ரொம்ப நல்லது. சந்தோஷம் சந்தோஷம். ஆ எப்படி என்னடா சோகமா சொல்ற? இல்லை காலங்காத்தால 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு சௌரியரி குதிச்சு அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? நீ எங்களை இப்போ அனுப்புகிறேன், நாங்கள் எங்கேயா ராவோட ராவா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம். பார்த்தியா எப்படி அலையிறான்னு. சரி நட்பு, உன் பிளான் படியே நடக்கணும். என்ன நடக்க போதோ? டே சிவா, இந்த பிளான்லாம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தானே? இப்போ கூட டவுட்டாகவே சொல்றியடா. பக்கு வா, டைம் ஆகுது. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு நம்ம கல்யாணம் நடச்சலாம். சிவா நட்புடா. கல்யாணம் முடிஞ்சு இவன் சல்வார் கம்சில் வர்றான். அபி என்ன இது? நாளைக்கு காலையில கல்யாணம் உனக்கும் எனக்கும் இல்ல. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். நாளைக்கு எங்களுக்கு கூட கல்யாணம். நைட் டின்னருக்கு வந்துருக்கு. ஓகே, என்ன சொன்னாலும் தரேன். நல்ல மாப்பிள்ளை. இதுவும் புதுசா இருக்கே. காலையில் 5 மணிக்கு மாப்பிள்ளை தூக்குறோம். நாளைக்கு காலை 5 மணிக்கு பொண்ணை தூக்குறோம். காசி அண்ணனையே ஏமாத்துறீங்களா பாவீங்களா? இந்த தடவை கையும் களவுமா மாட்டினீங்க. சிவா, எப்பவும் உங்ககிட்ட தோத்துட்டு இருந்தேன், இப்போ அண்ணனோட பாரு. எல்லாம் சரியா நடக்குதா? எல்லாம் பக்காங்க. அண்ணா வாங்க. என்னையா இதெல்லாம் சொல்ற விஷயம் கிடையாது, பார்க்குற விஷயம். வாங்க வாங்கண்ணே, வாங்கண்ணே பாருங்க. ஏண்டா பொண்ணு ரொமான்ஸ் பண்றது அப்பன்ட்டே காட்டுறியா? ரெண்டு கல்யாண பார்த்தனே, இப்பதான் விளையாடல் தொடரட்டும் மாப்ள. ஓகே மாமா. இனிமேல் என் பொண்ணு பாப்பையா? ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். சக்சஸ். அண்ணா விடுங்கண்ணா, விடுங்க. இப்படி நடக்கும் தெரியுமா? கையில் ஆதாரத்தை வச்சுங்க தெரியுமா? இதை பாருங்க பாருங்க பாருங்க. போட்டோ இருக்கா? போட்டோ இருக்கா? போட்டோ பார்த்து என்ன அடிக்கிறீங்க? செல்ஃபி வேற எடுத்து வச்சுட்டு காட்டுறியா? எனக்கு இந்த சிவா மேல சுத்தமா நம்பிக்கை போச்சுமா. நம்ம இப்பயே எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம். லவ் யூ. எப்பறம் கிளம்புறது? யாழை கல்யாணம் பண்ணிக்கிறது பிளான் சொன்னா அதை ஒத்துக்கிட்டேன். காலையில் 5 மணிக்கு தான் கல்யாணம் சொன்னா அதையும் ஒத்துக்கிட்டேன். இப்போ ஏன் கண்ணு முன்னாடி யாளுக்கு நீ உமா கொடுக்குற, அது நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கப்புறம் சுமார். ஸோ நீ கூட பக்கு. ஐயோ இவன் வேற சேம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாளே. தேசிவா இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னா பொறந்த கட்டிருப்பானுங்க. பார்த்தேல, கிளம்புடா. சரி வாடி போலாம். அவளோட இங்க வா. பா கிளம்பி போல. 5 மணி போல. நான் வந்துடுறேம்மா. வரடா. மறுபடியும் செவரேறி குதிக்கணுமாடா? டேய் உன் டார்ச்சருக்கு எங்க அப்பா மிலிட்டரி எவ்வளோ பரவாயில்லடா. உன்னை நான் பார்த்துக்கிறேன்டா. டேய் கல்யாண மாப்பிள்ள, உனக்கு முன்னாடி நான் ஏஞ்சிட்டேன் பாத்தியா? நமக்கு 5 மணிக்கு கல்யாணம். சீக்கிரம் ரெடியாடா. 5 மணிக்கு கல்யாணமா? இதுவும் புதுசா இருக்க. எல்லாத்துலயும் நான் தான் முதல்ல. ஏய் சுட்ராபா, ரெடி ஆட்டியா? நான் ரெடிட்டேன். என்ன? ஏய் போய் சீக்கிரம் ரெடி ஆடி. இவன் எங்க இருக்கான்? அப்ப நான் யாருக்கு அதை ரெடி ஆட்டி கீழே தான் நீங்கள் வந்துடு. ஓகே பாய்.